விஜய் அவர்களின் மாநாடு வைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு விஜய். எங்க வைப்பார், என்ன மாதிரியான செயல்பாடுகள் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் அந்த மாநாட்டுக்கு வருவா, மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எல்லா மனதுக்குள்ளேயும் எழுதிருக்கு. விஜயை பொறுத்தவரையில இந்த 2K கிட்ஸ் 2000க்கு பின்பு பிறந்தவர்கள்ல 30 வயதிற்கு கீழ் இருப்பவர்கள்ல ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் அவரிடத்திலே இருக்கிறது. எப்பொழுதுமே என்னன்னா, ஒருவரை ரசிப்பது என்பது வேறு. நிலாவை ரசிக்கலாம், நிலாவில் போய் வசிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வசிக்க முடியாது சில இடங்கள்ல. சீமான் ஒருத்தவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஒரு 14 ஆண்டு கால மேடைகள்ல தொடர்ந்து பேசி தொடர்ந்து மக்கள்கிட்ட உரையாடி மாநாடுகள் போட்டு இப்பொழுதுதான் ஒரு 8% தான் கடந்திருக்கிறார். 8.26% இப்பொழுதுதான் கடந்திருக்கிறார். அதைத்தான் நான் கேட்கிறேன். சீமானோட பாப்புலாரிட்டிக்கும் விஜயோட பாப்புலாரிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. சீமான் தன் பேச்சாற்றல அறிவாற்றல அதனுடைய அடிப்படையில மக்களை சந்திக்கிறாரு. இவர் அப்படி கிடையாது. அவர் என்ன கொள்கையை அறிவிக்க போகிறார், என்ன கோட்பாட்டை சொல்ல போகிறார், என்ன கள அரசியலை கையில் எடுக்கிறார், யாரை எதிர்த்து நிற்க போகிறார், யார் நட்பு சக்தி, யார் பகையை பாராட்ட போகிறார், யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறார் என்று பல கேள்விகள் தமிழ்நாட்டில் இருக்கு. 2026 சீமானும் விஜயும் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது 2 பேரும் இணைவதில் ஒன்றும் பெரிய தடை இருக்காது. ஆனால் யாரை தலைவராக காட்டி இவர்கள் ஓட்டு கேட்பார்கள், யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி ஓட்டு கேட்பார்கள் என்பது ஒரு கேள்வி. வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருந்தாலும் மக்கள் மனசுல ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. விஜய் அவர்களின் மாநாடு வைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு விஜய். எங்க வைப்பார், என்ன மாதிரியான செயல்பாடுகள் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் அந்த மாநாட்டுக்கு வருவா, மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எல்லா மனதுக்குள்ளேயும் எழுதிருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சி மாநகரிலே மாநாடு போடுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. திருச்சியில தான் போடுவாங்க. ஏற்பாடு செய்யப்படுவதாக நம்ப தகுந்த சில வட்டாரங்களில் சொல்லிக் கொடுக்கிறார். விஜயை பொறுத்தவரையில இந்த 2K கிட்ஸ் 2000க்கு பின்பு பிறந்தவர்கள்ல 30 வயதிற்கு கீழ் இருப்பவர்கள்ல ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் அவரிடத்திலே இருக்கிறது. கண்டிப்பா சொல்றீங்களா சார்? இருக்காங்க. நிச்சயமா அவருடைய ரசிகர்கள், அவரை விரும்பக்கூடியவர்கள். சார், ரசிகர்கள் எல்லாமே ரசிகனோட இப்ப விஜயகாந்த் அவர்களே எடுத்துக்கோங்க சார். அவர் இறந்தப்போ நம்ம பார்த்தோம், அவ்வளவு ரசிகர்கள் கூட்டம். அது எல்லாமே ஓட்டா மாறிச்சா சார்? ஓட்டா மாறாது. அவருக்கு விஜயகாந்த் அவர்களை தொடக்கத்துல ஒரு மாபெரும் கூட்டம் எழுச்சி வந்துச்சு. அவர் கள்ளக்குறிச்சியில முருகதாஸ் அவர்களுடைய திருமண விழாவுக்கு போகிற போது அவருக்கு திரண்ட கூட்டத்தை பார்த்துதான் அவர் இந்த மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும் என்கிறதற்கான அபிப்பிராயம் அவருக்கு அங்கிருந்தான் தோன்றுச்சு. ஒரு மாபெரும் எழுச்சி வந்துச்சு. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் வன்னியர் கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே அவர் போட்டியிட்டாரு. சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. பின்னாடியே அவர் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் உயர்ந்தார் கூட்டணி வைத்து. அதற்கு அடுத்து அவருடைய அரசியல் டேக் அப் ஆகலை. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அவருக்கு அரசியல் ரீதியாக முடிவெடுக்கிறதுல அவருக்கு இருக்க இந்த சிக்கல், அதாவது மனிதாபிமானம் கொண்டவராக இருப்பது என்பது வேறு, உதவி செய்வராக இருப்பது என்பது வேறு, அரசியலை நிர்வாக ரீதியாக கட்டமைப்பது என்பது வேறு. அவர் ஒரு பெரிய நிர்வாகியாகவோ ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடியவராகவோ அடுத்த கட்ட செயல்பாட்டை நோக்கி பயணப்படுபவராகவோ கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல இந்த கருத்துக்காக நான் களமாடுகிறேன், இந்த கருத்துக்காக நான் கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லக்கூடியவராகவோ அவர் இல்லாமல் இருந்தார். அது கரை சேரல. இப்பொழுது அது எல்லாருக்கும் அந்த ஃபார்முலா பொருந்தாது. எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றியை விஜயகாந்த் பார்க்கல. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், இவர் எதிர்க்கட்சி தலைவர். நடுவில் சிவாஜின்னு ஒருத்தவர் வந்தார்ல சார், அவருக்கும் அந்த வெற்றி கிடைக்கல. அவர் என்னன்னா, அவர் காங்கிரஸ்காரர், திமுகவில் சில காலம் இருந்தாரு. அவர் தீவிரமான அரசியலில் எப்பொழுதுமே பயணிக்கல. அவர் ஒரு மென்மையான அரசியல்வாதியாக இருந்தார். அவர் எடுபடல அரசியல்ல. அதனால அவரை நம்ம சொல்ல முடியாது. ஏன் வாழும் இன்றைய காலகட்டத்தில் கமலஹாசன் இருக்காரு. நீங்க சிவாஜி கணேசனுக்கு போறதே தேவையில்லை. கமலஹாசனுக்கே அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட மாற முடியல. உலக நாயகன் என்று புகழ் பெற்றவர். நீங்க சொன்னீங்க இப்ப கமல்ஹாசன் இருக்காரு. இன்னுமே மக்கள் மனதுல, ஈவன் என் மனசுல கூட அவர் ஒரு பெரிய ஆக்டர், அவர் ஒரு ஜாம்பவான் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கு. பட்டன அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் போக மாட்டுது. இல்லை, எப்பொழுதுமே என்னன்னா, ஒருவரை ரசிப்பது என்பது வேறு. நிலாவை ரசிக்கலாம், நிலாவில் போய் வசிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வசிக்க முடியாது சில இடங்கள்ல. அங்கு காற்றோட்டம் கிடையாது, வாழ்வாதாரங்களுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. சிலரை வியந்து பார்ப்போம். அந்த வியந்து பார்க்கிற மனிதர்களோடு நம்ம அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதனால ஒரு நடிகனை வியப்பது என்பது வேறு. இவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது.
ஒரு இளைஞர் படை இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு ஒரு கட்சி மாநாட்டை நடத்துகிறார்கள், பல பொதுக்கூட்டங்களை, பல விஷயங்களை தீர்மானிக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலிலே அதிமுக என்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய அரசியல் கட்சி உடைந்து பல கூறுகளாக, அது பல பிரிவுகளாக மாறியதற்கு பின்பு புதிய தலைமுறை வாக்காளர்கள் புதிதாக வாக்குரிமை பெறுகிறவர்கள், 18 வயதை கடக்கிறவர்கள், புதிதாக வருகிற வாக்காளர்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு அரசியல் கட்சியாக பழைய அரசியல் கட்சிகளை அவர்கள் பார்க்க மறுக்கிறார்கள். அப்போ புதிய இளைஞர்களுக்கு ஒரு யங்ஸ்டர் ஒரு அரசியல்வாதியாக வருகிறார், ஒரு சினிமா நடிகர் வருகிறார் என்பது ஒரு கிரேஸ் உருவாகுது. அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை அவர்கள் பெறுவார்கள் என்பது ஒரு கருத்து. அந்த நம்பிக்கையில வர்றாங்க. அதிமுகவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. தலைமை கொஞ்சம் வசீகரம் இல்லாத ஒரு தலைமையாக அது மாறிவிட்டது. அது வெற்றி பெறுவதற்கு ரொம்ப சாத்தியங்கள் குறைந்து இருக்கிறது. வாக்கு வங்கியினுடைய சதவீதம் குறைந்து இருக்கிறது. அப்ப அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு விஜய் வருகிறார் என்று சொன்னார். அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்காருல்ல சார், அவருக்கு முன்னாடி ஒருத்தர் சீமான் ஒருத்தவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காருல்ல சார். ஒரு 14 ஆண்டு கால மேடைகள்ல தொடர்ந்து பேசி, தொடர்ந்து மக்கள்கிட்ட உரையாடி, மாநாடுகள் போட்டு இப்பொழுதுதான் ஒரு 8% தான் கடந்திருக்கிறார். 8.26% இப்பொழுதுதான் கடந்திருக்கிறார். அதைத்தான் நான் கேட்கிறேன். ஒரு ஆள் 8% வர்றதுக்கு இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு அசிங்கங்கள். ஒரு தமிழ் சீமான் ஒரு பிரபல நடிகர் அல்ல, அவர் இயக்குனர். அவர் பேச்சின் வழியாகத்தான் அடையாளம் பெற்றாரே தவிர அவருடைய திரைப்படங்கள் ஒரே ஒரு திரைப்படம் தம்பி என்கிற படம் மட்டும்தான் ஒரு ஹிட் படமாக மாறி இருக்கிறது. அதற்கு முன்பு ஒரு படம் இயக்கங்கள் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு பின்னாடியும் சில படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது பெரிய அளவிலே வெற்றி பெறாத. இல்ல சார், படம் வெற்றி பெற்றவங்க தான் அரசியல்ல டாப்புக்கு வருவாங்க. பாப்புலாரிட்டியோடைய ஒப்பீட்டின் அடிப்படையில சீமானோட பாப்புலாரிட்டியும் விஜயோட பாப்புலாரிட்டியும் வித்தியாசம் இருக்கிறது. சீமான் தன் பேச்சாற்றல், அறிவாற்றல், அதனுடைய அடிப்படையில மக்களை சந்திக்கிறாரு. இவர் அப்படி கிடையாது. ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இவருடைய முகத்தை இவர் கையை அசைத்தாலே ஒரு கூட்டம் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகனாக இருக்கிறார். நடிகனுக்கும் இயக்குனருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய மவுஸ் பாரதி ராஜாவுக்கு இருக்குமா என்று கேட்டால் அது வேறு வேறு தன்மை கொண்டது. அவர் உருவாக்கி இருக்கலாம், அல்லது அவர்கள் இயக்குனர்கள் தான் ஒருத்தர் நடிகரை உருவாக்குறாங்க. ஆனால் நடிகன் தான் மக்களிடத்தில் போய் சேர்றான். அதனால விஜய்க்கு ஒரு வசீகரம் இருக்கிறது. அவர் என்ன கொள்கையை அறிவிக்க போகிறார், என்ன கோட்பாட்டை சொல்ல போகிறார், என்ன கள அரசியலை கையில் எடுக்கிறார், யாரை எதிர்த்து நிற்க போகிறார், யார் நட்பு சக்தி, யார் பகையை பாராட்ட போகிறார், யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறார் என்று பல கேள்விகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை வைத்துத்தான் அவருடைய எதிர்கால அரசியல் என்னவாக மாறும் என்பதை இந்த மாநாட்டினுடைய அறிவிப்பின் வழியாக நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் விஜயினுடைய அரசியலை குறித்து எல்லாமே ஒரு மர்மமாக இருக்கு. இப்பொழுதைக்கு ஒரு நீட் எதிர்ப்பை முன்வைத்திருக்கிறார். அது ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஏற்கனவே நீட் எதிர்ப்பை திமுக செய்து கொண்டிருக்கிறது. அப்ப திமுக சார்ந்த இடதுசாரி கருத்துக்கள், திராவிட இயக்க கருத்துக்களைத்தான் இவரும் சொல்ல போகிறாரா, அல்லது அவர் வலதுசாரிகளுக்கு பெரிய அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறார். நீட்டை எதிர்த்ததன் மூலமாக பாஜக அவரை கார்னர் செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வந்திருக்கிறது. எனவே விஜய் புதிய தலைமுறை வாக்காளர்களை ஈர்க்கிற ஒரு காந்த சக்தியாக மாறக்கூடும் என்று ஒரு கணிப்பு இருக்கிறது. அது ஓட்டாக எந்த அளவிற்கு மாறுகிறது, எந்த அளவுக்கு பொதுமக்களின் நம்பகத்தன்மையாக மாறுகிறது. வெறும் ரசிகர்களை வைத்தே கட்சி நடத்த முடியாது. பொதுமக்களும் அதில் இணைந்தால்தான் ஒரு அரசியல் வெற்றி பெற முடியும். அந்த நம்பகத்தன்மையை பெறுவதற்கு விஜய் எதிர்காலத்திலே என்ன செயல் திட்டங்கள் வைத்திருக்கிறார், என்ன போராட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய அரசியல் வளர்ச்சி ஏற்படலாம். கண்டிப்பா சார். மாநாட்டுக்கு அப்புறம் சில விஷயங்கள் பண்றேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மாநாட்டுக்கு முன்னாடியே சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சீமானும் விஜய் அவர்களோட ரகசிய சந்திப்பு நடந்திருக்கு, அவங்க 2 பேர் பார்த்துருக்காங்க, இவங்க 2 பேர் தான் இணைய போறாங்க, இவங்க தான் 2026 சீமானும் விஜயும் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 2 பேரும் இணைவதில் ஒன்றும் பெரிய தடை இருக்காது. ஆனால் யாரை தலைவராக காட்டி இவர்கள் ஓட்டு கேட்பார்கள், யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி ஓட்டு கேட்பார்கள் என்பதில் ஒரு கேள்வி இருக்கிறது. அரசியலிலே மூத்தவர் சீமான் என்கிற காரணத்தினால சீமானை முதன்மைப்படுத்தி விஜய் பிரச்சாரம் செய்வாரா, அல்ல விஜயை முதன்மைப்படுத்தி சீமான் பிரச்சாரம் செய்வாரா, ஒரு கேள்வி வரும். இல்ல அது நம்மளாவே ஒரு நார்மலாவே பேசி பார்ப்போம் சார். அரசியல்ல ஒருத்தர் 14 வருஷமா இருக்கிறாரு, அது மூலமா நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காரு, நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறாரு. சோ அவர் தானே சார் மேல இருக்கணும். அதுக்கு வரவங்க கீழே ரசிகர்கள் விரும்புவார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. சீமானை நீங்க ஒரு பொது இடத்துல இருந்து ஒரு பத்திரிகையாளராக, ஒரு அரசியல் பார்வையாளராக நீங்கள் சொல்லலாம். சீமான சீனியாரிட்டி என்னைக்குமே அரசியல் வேற, அரசியல் வேற, சினிமா வேற. ரசிகர்களாக இருக்கிறவர்கள் விஜயை பெரிய ஆளா தான் கருதுவார்களே தவிர சீமானை பெரிய ஆளா கருதுவாங்களான்னு தெரியாது நமக்கு. அந்த கணக்கு வருகிற போது எப்படி இந்தியா கூட்டணி எல்லாரும் சொல்லிட்டார்ல சார், என் தலைமையில தான் கூட்டணி, எந்த கூட்டணியாக இருந்தாலும் என் தலைமையில தான் கூட்டணி. தங்களுடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்காக, தங்கள் வாக்கு வங்கி நிரூபிப்பதற்காக முதல் கட்டமாக கூட்டணிக்குள் வரமாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து.
கருத்து. கண்டிப்பா சார். தனிப்பட்ட முறையில தங்களுடைய பலம் என்ன, தங்களுக்கு பின்னால் எத்தனை சதவீத வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற முயற்சியை தான் அவர்கள் பார்ப்பார்களே தவிர, ஏன்னா இப்ப சீமான் அவர்களே இவ்வளவு நாள் கூட்டணியை பேசாதவ 8.23% வந்ததற்கு பின்புதான் கூட்டணி பேசுறாங்க. அப்ப தங்கள் பலத்தை நிரூபிக்காமல் யாரும் கூட்டணிக்கு போனால் கூட்டணியில முக்கியத்துவம் கிடைக்காது என்கிற காரணத்தினால கூட்டணிக்குள் போகாமல் தனித்த பலத்தை காட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள். குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பிரிப்பார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது விஜய்க்கென்று ஒரு இளைஞர் சக்தி இருக்கிறது, அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது. அது எதை நோக்கி போகும் என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பா சார். மாநாட்டுக்கு அப்புறம் நீங்க சொன்ன விஷயம்லாம் நடக்குதா அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.